பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஒன்னே முக்கா புல். என்ன ஒன்னே முக்கா புல்? 2026. ஆமா ஒண்டர்ஃபுல் ஒன்னே முக்கா புல் தெரியாம இந்த உலகத்துல எதுக்கியா வாழ்றிய? ஏங்க எங்களுக்கு தெரியாம தானே கேக்குறேன். அது என்ன? வெள்ளை கோழி கறி தெரியுமா? வெள்ளை கோழி கறி. சரி. தள்ளு வண்டியில ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க, பிராய்லர். கீழே ஊடி எரியும். அந்த வெள்ளை கோழியை அறுத்து போட்டு சிகப்பா ஒரு பொடியை போட்டு வறுத்து விற்பாங்க. வெள்ளை கோழி கறின்னு தானே விற்கணும். அதுக்கு பேரு சிக்கன் 65. அப்ப வெள்ளை கோழி கறி சிக்கன் 65 ஆகையில அப்ப ஒன்றரை புல் ஒன்னே முக்கா புல் ஆகக்கூடாது. தெரியாம கேட்டேன். சரியா சொன்ன உங்களுக்கு நன்றி. என்ன அழகியா கவிராஜ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். வர வர ஆண்டவன் எனக்கு இளமையை கொடுக்கிறேன். என்றும் 16 மார்க்கண்டே மாதிரியே. எப்படி பிள்ளை? எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. என்னதுலே காலேஜ் லயோலாவா பச்சையப்பன் கல்லூரியாயா? மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. இந்த உத்தரப்பிரதேசம் அதுல சீம கருவெல்லாம் இருக்கு, வாங்கிடாத. தண்ணி உப்பு தண்ணிடா ஃபில்டர் போட்டு அடிப்பாங்க. ஆமா, அந்த சீம கருவெல தோன்றதுன்னா ஐயனார்ட்ட JGP வாங்கிக்க. நீ முந்தா நாள்தே விதை ஊறப்பட்டிருக்காரு, 3ஆம் கம்பு வரட்டணும். என்ன அழகு! நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்பேன். இந்த கண்ணாடிக்கு உள்ளதெல்லாம் தெரியுதியா? மலேசியா கண்ணாடி. அடே ஒரே ஒரு தடவை மட்டும் பாக்குறீங்க. நாயா சஃபியோட அடே போட்டு பார்க்கலாமானே? போட்டுட்டு அப்புறம் என்னத்த பார்க்க போற? அடே ஆமானே, உள்ள ஒண்ணுமே தெரியல. இந்த ஏற்கனவே உனக்கு தொலைக்கம் பூதிமா. யார் என்னன்னு முதல்ல விசாரிச்சு பாப்போம். விசாரிச்சு பாருனே, விசாரிச்சு பாருனே. ஓ சாரி ப்ரோ, மொத்தமா தெரியுது. அப்படியா? நல்லா பாரு. நம்மள பாருவே புடலங்காயா தெரியும். ஆத்தாடி. ஹலோ மேடம். ஹலோ சார். ஹலோ. கொஞ்சம் பிடிங்க. என்னது? ஓ ஊமை பேச வராது. என்ன சொல்றீங்க? என்னமோ சொல்றாரு. ஷாபாஸ். ஏமா என்னமோ சொல்றாரம்மா, என்னன்னு கேளுமா. அது என் கழுத்துல தப்பா எனக்கு என்ன வராதா? இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களே, என்ன விவரமா வந்திருக்கீங்க? அடே அப்பா, என்ன அடேங்கப்பா கொடேங்கப்பா? ஒரு ஆம்பளை பையன் வந்திருக்கனே, ஒரு பப்புல்காரை இடிச்சிருக்கனே, வாங்குங்க, எங்கிருந்து வாருங்க, என்ன விவரங்க, என் மேல எதுக்கு இடிச்சீங்க அப்படின்னு பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கிறது யாரு? தமிழ்நாட்டு பெண்ணுமா? நீங்க பேசுறது சரிதான். சரி, வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை மரியாதை இல்லாம பேசுறீங்க. நானும் பாத்துருக்கேன். என்ன வந்தது ஊமை மாதிரி நடிக்கிறீங்க, என்னன்னு கேக்குறேன். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இது வரைக்கும் உங்களை ஏதாவது தவறா நான் பேசியிருக்கேனா? இல்ல பேசல. அப்புறம் வந்ததுல இருந்து தப்பா பேசிருக்கீங்களா? இங்க பாருங்க. சரி, இப்ப ஆளு பாக்க புதுசா சொல்ற மரியாதையை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க. ஏன் இல்லாட்ட என்ன பண்ணுவீங்க? இல்லாட்ட அப்புறம் வாய்க்கு வந்தது பேசி எப்படிவேன் சொல்றேன். நான் வாயை புருட்டுன்னு கிழிச்சு விட்டு போயிடுவேன். நான் கிழிச்சே போடுவேன். யாரு கெட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி நறுக்கிட்டு விட்டு அறுத்து விட்டு போயிடுவேன். அட்டிக்கறல மூக்கெல்லாம் தெரிச்சு போகும், பாத்துக்கோ. யாரு போடுற ஒல்லம் போஸ்ட் ஆபீஸ் ரெண்டா பொளந்துரும். ஏக்மா ஜட்டி ஓட்ட ஜட்டியா அது கிழிச்சே போடுவேன், பாத்துக்கோ. என்னைக்கு ஏன் ஜட்டியா பார்த்தா? என்னடிங்கற எவனு ஓட்ட ஜட்டியா போட்டு வருவான் அவன்ட்ட பாரு. இருப்பா, என்னடிங்கற ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து டீங்கற என்னன்னு கேக்குறேன். கேப்படி. என்னடி? அப்படியே என்னடி? போடி. கேப்பேன். மாலை போட்டிருக்கீங்களா? என்ன மாலை போட்டானே போடாட்டானே? தொழிலுக்கு வந்துட்டா மாலை போட்டதெல்லாம் தூக்கி ஐயப்பனை தூக்கி அங்கிட்டு வச்சிருவேன். அப்ப நான் செய்யும் தொழிலே தெய்வம்ங்க சொல்லிருக்காங்களா? அப்ப நான் பேசுவா? பேசு. இல்ல வயசுல மூத்தவங்க இருக்கீங்க, மாலை வேற போட்டிருக்கீங்க, அதனால தான் பாக்குறேன். அப்புறம் நான் பேசிட்டேனா சாமி குத்தமா? என்ன வயசுல மூத்தவன் ஓயாப்பி அடி வாங்குறேன்? ஏன்டா வெண்ண இஷ்டத்துக்கு பேசிருக்க? நானும் பொறுமையா பாத்துக்கிறேன். டீங்கற வேலைங்கற ஏன்டா மூதேவி வெண்ண சோத்தது வேற தங்கற ஏன்டா? இங்கரு பொறுமை சிந்துச்சா ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க பேசி கத்துக்க. ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேச சபை எறிந்து பேசு. சபை மருந்து பேசு. சில நேரம் பேசாது இருந்து பழகிட்டேன். சொன்னாங்களே ஒரு வீட்ல புருஷன் பொண்டாட்டியே போடிங்கலாம், ஆனா பொண்டாட்டி போடாங்கன்னு சொல்லலாமா? அப்ப நீங்க மட்டும் என்னை பார்த்து போடிங்களாமா?
மதையான கூட்டத்தை சேர்ந்த மட்டாளம் எனது அன்பு தம்பிகள் என்னை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். வெத்தலை போட்ட சோக்குல என்ற அன்பு திரைப்பட நடிகர் நண்பன் கார்த்திக் பாடலை பாடச் சொல்லி அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். MKS பாட்டல் பட்டாளம், MKS பாட்டல் பட்டாளம் அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பளித்திருக்கார்கள். நன்றி நன்றி கலந்த. பாத்தியா ஆம்பளை எப்படி அன்பளிப்பு கொடுத்து ஆம்பளுடைய கௌரவத்தை காப்பாத்துறாங்களே. உன்னுடைய வர்க்க உட்கார்ந்துருக்க உனக்கு ஏதாவது ரோஷம் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? வாய்கிலிய பேசுற எந்திரிச்சு வர சொல்லு. இவர் பேசுற சிச்சுக்குங்க ஈனு உட்கார்ந்து சிப்பாங்க. உன்னையால 100 நாள் வேலையில புரளி தான் பேச முடியும். ஆம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பேன். பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்க என்ன சாதிப்பீங்க? நீங்க என்ன சாதிப்பீங்க? நான் கப்பல் ஓட்டுவேன். நான் கப்பல் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் மோட்டார் பைக் ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன். நான் JCB ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன். நான் பொக்லைன் ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன். நான் உன்னைய வீட்ல வச்சு உன்னையும் ஓட்டுவேன். வாத்தா ரூபாவையும் ஓட்டுவேன். உங்க அப்பத்தாவையும் ஓட்டுவேன். உங்க பாட்டனையும் ஓட்டுவேன். உங்க பூட்டனையும் ஓட்டுவேன். உன் குடும்பத்தையே ஓட்டுவேன். நின்றுகிட்டு விடாத படுத்துக்கிற விடு. என்னங்க என்னங்க நீங்க? நான் மரியாதைக்கு மரியாதையா பேசக்கூடியவன். நான் மரியாதைக்கு மரியாதை பேசுவேன். பாத்துக்குங்க. தெரியுதுல மைக்ல பேசினா எதுல கேட்கும்? குழாயில தான் கேட்கும். குழாயில பேசினா மைக்ல கேட்குமா? சுவிட்ச போட்டா எது எரியும்? லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியாது. குழாய திருனா என்ன வரும்? சவுண்ட். குழாய் பைப் வச்சு தண்ணி வரும். ஆமா. தண்ணியை திருனா குழாய் வருமா? வராது. பீடி குடிச்சா என்ன வரும்? புகைய குடிச்சா பீடி வருமா? சோறு திண்டா பீ வரும்ல, அந்த பீய திண்டா சோறு வருமா? ஏமா பீ திண்ட முள்ள மாதிரி பேசுறிய? என்கிட்ட என்னைக்குமே நாகரிகம் வேணும். இங்க பாருங்க, நீ இப்படிலாம் பேசுறவள வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். நான் வச்சுக்கிற நீ உள்ள ஆள் கிடையாதுமா. இது என்னது? இதுக்கு பேர் என்ன? வெத்தலை. இதுக்கு பேர் வெத்தலை. ஆமா. இதுக்கு பேர் என்ன? காம்பு. மெதுவா சொல்லணும். இதுக்கு பேரு வெத்தலை. இதுக்கு பேரு காம்பு. காவும்பு. ஐயோ அவசரமா பேசுறாரு. இதுக்கு பேர் என்ன? வெத்தலை. இதுக்கு பேர் என்ன? காம்பு. மெதுவா சொல்லுடி. காவும்பு. காவும்பு. அண்ணே தயவு செய்து மைக்ல எடுத்து போட்டு விடுங்க. இப்ப எதை புடிச்சிருக்கேன்? காவும்பு. இத எதை புடிச்சிருக்கேன்? காம்பு. சைஸா சொல்றீங்க. ஏமா இப்ப எதை புடிச்சிருக்கேன்? காம்பு புடிச்சிருக்கீங்க. அசந்திரால புடிச்சிருவேன். தெரியுதுல? இது காம்பு. நீ பயப்படாம பேசுமா. இதுல எத்தனை பூ இருக்கு தெரியுமா? 5 பூ இருக்கு. 5 பூ. இதுக்கு பேரு காம்பு. இந்த சென்டர்ல போதுவாரு. இதுக்கு பேரு நரம்பு. 2 பூ வந்துருச்சா? சரி. அதிகமா பேசுறீங்கன்னா நரம்பு எடுத்துருவேன். டேப்பானி அப்படியே நரம்பு எடுத்துட்டாலும் இத மடிச்சா இதுல ஒரு பூ வரும் பாரு, மடிப்பு. ஆமா வருதுல. இதுல தடவை வாங்கல, அதுக்கு பேர் என்னது? சுண்ணாம்பு. அதுல ஒரு மெதுவா சொல்லு. சுண்ணாம்பு. ஏய் அப்படி சொல்லாதீங்க. சுண்ணாம்பு. சுண்ணாம்பு வந்துருச்சா? சுண்ணாம்பு. ஆமா. இத வாய்க்குள்ள போட்ட உடனே துவப்பு. துவப்பு. 4 பூ வந்துருச்சா? ஆமா. போட்டு முடிச்ச உடனே என்ன செய்வ? துப்பு. துப்பு. 5 பூ வந்துருச்சா? என்னைக்குமே விஷயம் இருந்தா தாம மேடைக்கு வர முடியும். சம சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. சமாளிக்க தெரியாதவன் உலகத்துல இருந்தே புண்ணியம் இல்ல. தெரியுதுல? இவ்வளவு பேசுறீல. 1 எத்தனை? 1 2 2 4 4 8 8ல 8 போயிடுச்சுன்னா 0. சைவர்ல 1 போகுமா? போவாது. போகும். எப்படி போவோம்? நான் போக வைப்பேன். எப்படி? இதே சைவர், இதே 1 உள்ள போதுவாரு. ஊசி நுழைய இடம் கொடுத்தா சண்முகராசா உலக்கைய தள்ளிப்படி வச்சிருந்துச்சா? அப்படி நுழைச்சிட்டாலும் என்ன நுழைச்சிட்டாலும் என்னங்கிற என்ன குரல வசதி பேசுங்க. ஆளை பார்த்து இடம் போடாத ஊதுகாமால. என்ன இந்த ஆளு சின்னலாக்கு நினைச்சு அப்படிலாம் பாத்துறாதீங்க. உனக்கு என்ன தெரியும்? இல்ல உனக்கு என்ன தெரியும்? நாங்க பண்ணாத சாதனையாமா? நாங்க பண்ணாத சாதனை நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ என்ன பண்ணிக்கிட்ட? படிச்சிருக்கோம்ல. என்ன அலங்காநல்லூர்ல என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளமாடு. காளமாடு. ஆமா. ஆம்பளை மாடு தானே விடுவாங்க. பொம்பளை மாட்டை ஏன் விடல? நீ வாடி வாசல்ல தாண்டின உடனே ஒண்ணுக்கு இருந்துருவேன். மஞ்சு வரட்டு. இந்த மஞ்சு வரட்டுல என்ன மாடு விடுவாங்க? என்ன மாடு? காளமாடு. ஏன் பொட்டை மாடை விடல? நீ மஞ்சு வரட்டுல போகையிலே சாணி போட்டுருவேன். மத்தா குளத்துல நாடகம் முடிஞ்சு ரேஸ் மாடு விடுறாங்க.
1.5 லட்சம் ரூபாய் பந்தயம். இதுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு. ஏன் மொட்டை மாடை விடல? ஏன்? சாரதி ஒண்ணு பின்னாடி ஓட்டையிலே புருட்டுன்னு குசு போட்டுருவேன். அது மட்டும் இல்லமா, இன்னும் சாதனைய நாங்க அள்ளி குடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஆடி பாடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு. ஓ, பிசினஸ் பண்றீங்க. என்ன பிசினஸ்? மாம்பழம். மாம்பழம். ஆமா. சபாஷ். என்னங்க? என்ன பழம்? அது என்ன பழம்? மல்கோவா. என்ன பழம் ஏன்னு கேக்குறா? மல்கோவா மறந்து போச்சுங்க. ஆமா, சீசன் இல்ல மாம்பழம். ஆமா. ஆமா. இந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும்? அதை எடுத்து கழுவி கத்தியை வெட்டி சீவிட்டு தின்ட்டு கொட்டை தூக்கி போட்டு போகணும். அடி 3 காசு முண்டை. முண்டன் சொல்லாதீங்க. அப்படியா சாப்பிடக்கூடாதுமா? அப்புறம் வேற எப்படி? மாம்பழத்தை வாங்கி முதல்ல பிதுக்கி பார்க்கணும். சரி, மாம்பழத்தை தானே. சரி, என்ன அழுத்துறிய அந்த இடத்த? பழுத்திருக்கா என்னன்னு பிதுக்கி பார்க்கணும். ஆமா, பிதுக்கி பார்த்துட்டு அந்த காம்புக்குள்ள வெத்தலையில இருந்துச்சுல, அது மாதிரி ஒரு காம்பு நட்டமே நிக்கி. அதுதானே நறுக்குன்னு கிள்ளியறணும். சரி, கிள்ளிட்டு பழுத்திருக்கா பழுக்கலையாட்டு உள்ள சாறு இருக்கா இல்லையாட்டு உறிஞ்சி பார்க்கணும். எப்படி உரிறாரு பாரு. 35 வருஷமா உறிஞ்சிருக்கேன். அப்புறம் எடுத்து கழுவிட்டு அப்புறம் எடுத்து கத்தி அறுத்து அந்த உள்ள இருக்கிற கொட்டையை போட்டு சாப்பிடணும். எடுத்த உடனே சாப்பிட்டு போய் ருசி இருக்காது. நீங்க மாம்பழ வியாபாரம், நானும் வியாபாரம் தான் பாக்கிறேன். ஆமா. என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரம் ஒரு புது வியாபாரம். என்னது? உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அப்படி அது என்ன வியாபாரம்? பனானாஸ். வாழைப்பழமா? ஆத்தி, எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமே. அத்தாடி, அப்படி சாப்பிடும். எந்த பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அது நமக்கு. இங்க பாருங்க வச்சிருக்காவல கைவசம். அதுதான் ஐயனார் பழம். இன்னொரு ஐட்டம் இருக்கு செவ்வாழை, அது சுரேஷ். இன்னொரு பழம் இருக்கு நாட்டு பழம். இந்த மொந்தையா இருக்கும், தோழுதா இருக்கும், உள்ள பழம் தான் வேளாங்கண்ணி என்ன பழம். நம்ம பழம் தமிழ்நாட்டுல கிடைக்காது, கேரளாவுல. என்ன பழம்? நேந்திரம். ஆத்தாடி, நண்டி இங்க வருமா? ஏமா 2 கைட்டையும் பிடிச்சி மிச்சம் கிடக்கணும் பாத்துக்க. ஆமா, மிச்சம் 2 அடி கிடக்கும். தைப்பூசம் வரைக்கும் சாப்பிடலாம் நீ. ஆமா, அதுக்கு தானே ஆளை குத்தி வந்திருக்கேன். அப்ப 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடிப்பாடி வியாபாரத்தை பார்க்கணும். சும்மா நின்றா ஓடுமா? ஆடிப்பாடி வியாபாரம் பார்த்துடலாமா? புடிங்க வாத்தியாரே. அங்க விழுது 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே. அந்த விழுது 16,000 தன்னை நன்னானே நானே நன்னானே. எம விழுத விட்டு சிந்துச்சா இல்லைக்கு நான் கீழிறங்கி எவனா கீழிறங்கி ரூபா மளிகை கடையில் என்னமோ வாங்க போச்சு. என்ன புண்ணாக்கா? நம்ம விழுத விட்டு இல்லைக்கு கீழிறங்கி கீழிறங்கி ஓ விதிய முடிக்க போறேன். தன்னே நல்லானே தானே நல்லானே. கீழிறங்கி கீழிறங்கி ஓ விதிய முடிக்க போறேன். தன்னே நன்னானே நானே நன்னானே. பாக்குறிய பிடிக்காத ஒன்னே ஒண்ணு அண்ணனுக்கு அந்த பிடக்ஸ கட்டுறதான்.
மைக்குன்னு நினைக்கிறீங்க இங்க இருக்கு என்ன சொன்னீங்க? மைக் இங்க இருக்கு, யூனிட் பத்திரமா இருக்கு. ஏ ஆத்தே தாலாட்டு நான் போறேன் ஆரே நானே. அவங்க 2 பேரும் தான் கிடைச்சாங்களா? ஐயா ஐயா அவர் மைக் போச்சு போ. சைவத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? மாலை போட்டு சைவம் சாப்பிடாம அந்த உருளைக்கிழங்கு போடுதே. ஏப்பா கார்பன் டை ஆக்சைடுக்கு முகப்பாய்ச்சலாம் தெரியாது. அது தெரியாது. பெல்லோஸை பார்த்து வச்சுக்க. ஆத்தே வேணா திருப்பிக்கிட்டு வா. அன்பு நமது பாட்டில் பாய்ஸ் அன்பு தம்பிகள் மட்டாளத்தை சேர்ந்த MKS பாட்டில்ஸ் 120 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தம்பிகளுக்கு நன்றி. திருப்பி காமிமா. போ உனக்கு வந்துடும். ஆமா கொஞ்சம் பரவாயில்ல. போன சீசனுக்கு என்ன தேத்திடுவான். செஞ்சினுக்கான் சின்ன கீழே சிரிக்குது பச்சைக்கு ஓடி வந்த மேடையில் அடவாடி அளவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோட நான் சிரிப்பு வந்த இப்ப அழுகிறேன் கை நீட்ட மாட்டேன். என்ன சட்டி நக்கி முண்டை லப்பு லப்புன்னு செய்யாத. ஸ்டேஜ் கிடைக்காது. மெதுவா செய்டா. காலையில கார போண்டா வாங்கிட்டாரு. பார்த்தா ஆளு ரொம்ப முறுக்கு. ஆனா பார்த்தா இருக்கு. பார்த்தா ஆளு ரொம்ப முறுக்கு. போச்சு. ஆனது ஆகி போச்சு. 18 படி ஏறிக்கிறேன். ஏம்மா இப்ப தாமா எனக்கு காத்திய ஒண்ணுல என் பொண்டாட்டி அவ்வளவு மரியாதை. வாங்க சாமி. அத்தாடி உங்க சாமி எல்லைய போடுவாங்க சாமி. 5 கூட்டு வைக்கிறா. தை பிறந்தா பாக்கணும். இலையில மிளகா வத்தலும் துவையல். உன் புருஷன் எங்கம்மா? அவன் கிடப்ப மடத்துலம்பா. அந்த காத்திய ஒண்ணுல எனக்கு மரியாதை எப்படி கூடுது எப்படி பாருங்க. உண்மையிலேயம்மா உங்களை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா எல்லாரும் கதையை ரசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதனால உங்களுக்கு நான் செஞ்சது ஒப்புச்சா? உங்களுக்கு ஊருதா? என்ன ஊருதா? இல்ல ஊருதா அரிக்குதான்னு கேட்கல. ஊரு இதாண்டே. எந்த ஊரு? ஓ எந்த ஊருன்னு கேக்குறீங்களா? நான் மதுரை. மதுரை. நீங்க? என் ஊரு சூப்பர் ஊரு. என்ன ஊரு? அங்கன தாண்டி. எங்கன என்னடி? சிவகங்கையை தாண்டி. சிவகங்கையை தாண்டியா? அப்படி சொல்லுங்க. அங்கன தாண்டி. என்ன சொல்லுங்க? மானாமதுரையை தாண்டி. மானாமதுரை தாண்டியா? அங்கன தாண்டி. என்ன சொன்னீங்க? கோண சாயல்குடியை தாண்டி. என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊரு?
கீழே வைப்பார். கீழே கீழே வைப்பார். அதனால உன்னுடைய பேரு? என்னுடைய பேரா சொல்லிடவா? என்ன சொல்லுங்க. சொல்லவா? என் உண்மையான பேரை சொல்ல. நாளைக்கு கூட சொல்லு. பேர் என்னம்மா? என் உண்மையான பேர் வந்து சிந்துஜா. சிந்துச்சா? ஆமாங்க. ரூபா மூக்க சிந்துச்சா? சிந்துச்சா? மை நேம் இஸ் சண்முகராஜா. அதி சண்முகராஜா. ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ. அதி அப்படினா என்னது? நடிப்பா கள்ளி. ஆமா. செல்லுல எத்தனை படம் பார்த்திருப்ப. ஆத்தாடி. ஐ லவ் யூ படம். வீட்டுக்கு போனா இதானே. ஐ லவ் யூண்டா வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். ஆமா. பாட்டல் பயிலுக கூப்பிடுறாங்கன்னு போயிடாத, நொங்கு எடுத்துருவாங்க. உங்களை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்து. ஏ எதுக்கு இப்படி இழுவாய? இழுவ இல்லம்மா, கடைசி வரைக்கும் நங்கூரம் போடணும். என்னுடைய காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். எப்படி சொல்றேன் தெரியுமா? எப்படி? அந்த மாமரத்துல பூ எடுத்து இது ஒரு ஜீவன் தான், இது உன்பாதல் தான் ஓயாமை செய்கின்றது இந்த இரு கண்ணிலும். சிந்துஜா உன் ஞாபகம், ரூபா உன் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது, காலங்களும் நேரங்களும் கலந்தாலும் கலையாதது. கருவாச்சி ஏன் கருவாச்சி, ஓ சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்ப காதல் வந்து பொது உடமையாச்சு. ஊரடங்கு சாமத்தில நான் விழிச்சிருந்த ஊர் கோடி திண்ணையில ஓ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சா சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு, புரண்டு படுத்தாலும் வேட்டியெல்லாம் உருவிருச்சு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ பொன்மஞ்சள் நிலவோ. வினை தீர்க்கும் விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். சித்திர பூவிலை பாருமா, சித்திர கிளிகளே நமா, சித்திர பூவிலை பாருமா, சித்திர பூவிலை பாருமா, சித்திர கிளிகளே நமா, பத்து விரான கந்தானமா, உன்னிடமே உனக்கு ஏனம்மா. கடலோடு இருந்தாலும் இந்த அலைகள் ஏற்குது, உடலோடும் உயிரோடும் உன்னை நினைச்சு வாடுறேன்.
இந்த பிறவி எடுத்தது மாமர பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து கோப்பையாக்கி மூடவா கண்ட புது நாடகம் பிரிவில்லர் கேரிடும் கண்ணா புது நாடகம் பிரிவில்லர் கேரிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா ஓ என்னுடைய காதல்மா நன்றி நன்றி உங்களுக்கு எதுவும் காதல் வருதா வந்துருச்சுங்களா உங்களை பார்த்துட்டு வராம இருக்குமா அதானே பார்த்தேன் வந்துரும்ல வந்துருமா வந்துரும்ல. பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வரவா சொல்லுங்க அதனால இதான் உங்க காதலா ஆ. உங்களை பார்த்தனையும் எனக்கும் 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 ரொம்ப குண்ணாதீங்க ஏங்க ஒரு மாதிரியா வரும் சி அதனால எனக்கும் காதல் வந்துருச்சு அதனால என்னுடைய காதல் சொல்றேன் கேளுங்க